ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் எழுதிய ரமணவழி என்ற புத்தகத்தின் அத்தியாயம் எண் 6, தலைப்பு நான் யார் சோகம் பாவனை அல்ல. ஒரு தொட்டியில் உள்ள ஓட்டைகளை கவனித்து முதலில் அடைத்துவிட்ட பிறகே நீர் நிரப்புகிறோம் அல்லவா? அவ்வாறில்லாவிட்டால் ஜலம் வார்க்கும் முயற்சி பெரிதும் வீணாகிவிடுகிறது. அதுபோலவே நான் யார் என்ற ஆன்ம விசாரத்தை செய்யும் முறையை விளக்குவதற்கு முன், எப்படியெல்லாம் செய்யப்படாதோ, மக்கள் மனத்தில் விசாரம் என்பதற்கு இதுவரை எவ்வாறெல்லாம் தவறாக பொருள் கொள்ளப்பட்டிருந்ததோ அவைகளையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பகவானால் காட்டித்தரப்பட்ட ஆன்ம விசார செய்முறைக்கும் சாஸ்திரங்களில் இத்தனை காலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கும் ஆன்ம விசாரத்திற்கும் வேற்றுமை ஒன்று உண்டு. நீ யார்? நீ உடம்பு, பிராணன், மனம், புத்தி, அகங்காரங்கள் அல்ல. நீ ஆன்மா, ஆன்மாவாகிய அறிவே நீ என்று பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக சாஸ்திரங்கள் கோஷிக்கின்றன. மேலும் அவை தேகாதி பஞ்சகோஷங்களை நானல்ல, அதாவது நேத்தி என்று தள்ளிவிடு என்று சொல்கிறதோடு நிற்கின்றனவே தவிர, எப்படி தள்ளுவது, யார் தள்ளுவது என்ற செய்முறையை விளக்கவே இல்லை. நேத்தி செய்யத்தக்க உபாயங்களும் திட்டவட்டமாக சாஸ்திரங்களால் நேர் வழியில் நிர்ணயிக்கப்படவில்லை. அதனால்தான் வேதாந்த சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்தவர்களும் கூட தேகாத்ம புத்தி நீங்கிய அனுபவ ஞானத்திற்கு அயலாராகவே காணப்படுகின்றனர். இம்முடிவு அனுஷ்டானத்திற்கு கொண்டு வராத சாஸ்திர பயிற்சியாளர்களை பற்றியது மட்டுமல்ல, வேதாந்தத்தை படித்து நடைமுறைக்கு கொண்டு வர முயல்கின்ற உண்மையான தீவிர சாதகர்கள் கூட கைவல்ய ஞானானுபவம் பெற இயலாதவர்களாய் மிக திணற நேர்கிறது. ஆனால் சகஜஸ்தித பிரஞர்களாக விளங்கிய மகான்களோ அவ்வான்மானுபவம் இப்போதே இங்கேயே நித்திய சித்தமாய் உள்ளது என்று தீர்ப்பளிக்கின்றனர். பகவானும் ஆன்ம அனுபவம் ஒன்றுக்காகவே பகவானை அடைந்த சீடர்களும் ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை என்று மகிழ்வதற்கு காரணம் என்னவென்றால், இவ்வான்ம விசார மார்க்கத்தினால் பகவானால் செய்து தரப்பட்டுள்ள பயிற்சிக்கு மிக்க எளிய ஏதோ ஓர் நூதன சீர்திருத்த உளவே, அதாவது உபாயமே ஆகும். அது என்னவென்று பார்ப்போம். தேகம், நாகம், கோகம், சோகம் என்பதே சாஸ்திரங்களில் காண கிடைக்கும் ஆன்ம விசாரத்தின் சாராம்சமாகும். இதற்கு அனுகூலமான சாதனை முறைகள் 4ஆக சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாதெனில்: 1. நித்திய வஸ்து விவேகம். 2. இகா முத்திரார்த்த பலபோக விராகம். 3. சமாதி ஷட்க சம்பத்தி. 4. முமுட்சுத்துவம் என்பனவாம். ஒருவன் நித்திய வஸ்து விவேகத்தால் மோட்சமே நித்திய வஸ்துவென்று அறிவதால் முமுட்சுத்துவமுற்று அது தவிர்த்த பல போகங்களிலும் வைராக்கியமடைந்து சமாதி ஷட்க சம்பத்தியில் முயல்கிறான். அதனால் அவனுக்கு செய்முறையாகிய 3வதாகிய சமாதி ஷட்கத்திலேயே ஆன்மானுபவத்திற்கு தேவையான உபாயங்களை சாஸ்திரங்கள் கூறிவிடுகின்றன. ஆகையால் 3வதை அவன் அபியசிக்கும் போதே அவனிடம் 1வது, 2வது, 4வதான சாதனங்கள் அமைந்திருக்க வேண்டுமென்பது தெரிய வருகிறதன்றோ? சமாதி ஷட்க சம்பந்தி என்றால்
சமம் முதலிய 6 வகை தவப்பேர்கள், அதாவது சமம், தமம், உபரதி, திதிஷை, சிரத்தை, சமாதானம் அல்லது சமாதி என்பனவாம். இதில் சமம் என்பது விஷயங்களில் உள்ள தோஷங்களை அடிக்கடி நினைத்து பார்த்தலால் அவைகளில் விரக்தியடைந்து மனத்தை தன் லட்சியத்தில் ஈர்த்துவது. தமம் என்றால் விஷயங்களில் செல்லும் ஞான கர்ம இந்திரியங்களை திருப்பி அதனதன் ஸ்தானத்திலேயே இருக்கச் செய்வது. உபரதி என்றால் பூர்வ வாசனைகளால் மீண்டும் வெளி விஷயங்களை நினையாது மனத்தை தன் லட்சியத்திலேயே ஸ்திரமாய் நிறுத்தி இதர கர்மங்களை விட்டுவிடுதல். திதிஷை என்றால் எவ்வளவு இன்னல்கள் வரினும் அவைகளை தடுக்காமலும் அவற்றிற்காக ஏங்கி அழாமலும் தைரியத்தால் அவைகளை சகித்தல். சிரத்தை என்றால் வேதாந்த சாஸ்திரமும் குரு வாக்கியமும் சத்தியம் எனக் கொள்ளும் நிச்சயம். சமாதானம் அல்லது சமாதி என்றால் சஞ்சல சுபாவமுள்ள மனத்தை போனபடி போகவிடாமல் சர்வ பிரயத்தனங்களாலும் பரிசுத்த பிரம்மத்திலேயே ஸ்திரமாயிருத்துதல். இந்த 6ம் கூடி சமாதி ஷட்க சம்பத்தி எனப்படும். 3வதாகிய சமம் முதலிய 6 அங்கங்களுள்ளும் வைராகியத்தால் பொறி புலன்களை அடக்குவதும் சலிக்கும் மனத்தை பிரம்மத்தில் நிறுத்துவதுமே முக்கிய உபாயங்களாக அச்சாதகன் கையாள வேண்டுவதாம். ஆனால் இதை நடைமுறை வடிவில் அனுஷ்டிக்கும் தீவிர சாதகன் ஒருவன் என்ன செய்கிறான்? விஷய ஆசைகளோடு போராடுவதையும் பிரம்மம் என்று தான் கருதும் ஏதோ ஒரு முன்னிலை அல்லது படர்க்கை பொருளை மனத்தால் சிந்திப்பதையுமே தனது செய்முறையாக கொள்கிறான். இதற்கு சகாயமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளவையோ அகம் பிரம்மாஸ்மி, சோகம், தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களாகும். இந்த பாவனைகளை பழகும்போது அவனுடைய முயற்சி இந்த நான், அந்த பிரம்மம் என்றவாறு முன்னிலை படர்க்கைகளை பற்றிய ஒரு விருத்தியாகவே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு மனோவிருத்தியே. நான் பிரம்மம், நான் அது என்னும் பாவனையில் அவனால் பாவிக்கப்படும் நான் என்பது அவனாகிய மனமே. ஏனெனில் பாவிக்கும் அவன் தூக்கத்திற்கு பின் எழுந்த முதல் எண்ணமாகிய எழுச்சியே. இவனால் கருதப்படும் பிரம்மமோ இவனுக்கு பின் உண்டாகும் ஓர் படர்க்கை பொருளே. தேகத்தை நான் என்றுணரும் அகந்தை மதியுள்ள வரையிலும் மனிதனும் பிரம்மம் என்ற ஒரு பெயரை கேட்டதும் அதை முன்னிலை படர்க்கைகளுள் ஒன்றாகத்தான் கருத முடியுமே தவிர வேறு விதமாக, அதாவது தன்மை உணர்வாக பிரம்ம சப்தத்தை உணர்வது அசாத்தியம். ஏனென்றால் நான் பிரம்மம் என்ற சொற்றொடரில் நான் என்ற பதம் ஏற்கனவே தன்மையை குறித்து விடுவதால் பிரம்மம் என்றது முன்னிலை அல்லது படர்க்கை உணர்வாகத்தான் தோன்றும். நுணுகி ஆராயுமிடத்து இவ்வாறு சோகம், அகம் பிரம்மாஸ்மி என்னும் பாவனைகள் முன்னிலை படர்க்கைகளாக விரிக்கப்படும் ஓர் மன பிரவிற்த்தியே ஆகிவிடுவதால் பகவான் சொல்கிற நிவிருத்தி ரூப அகநாட்டத்திற்கும் இப்பிரவிற்த்திக்கும் மலைக்கும் மடுவுக்கும் போன்ற வித்தியாசம் உண்டு. எவ்வாறெனின் நான் பிரம்மம் என்பதில் முதலில் தோன்றும் நான் என்ற அக உணர்வு பிரம்மம் என்ற முன்னிலை அல்லது படர்க்கையால் ஓர் கட்டுணர்வாக திரிபடைகிறது. இதை தவிர்க்கவே பகவான் நான் நான் என்று கருதி கொண்டிருந்தாலும் கூட போதும், அவ்விடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று கூறி அருளினார். ஊசியின் காதில் நுழைக்கப்படும் நுனி ஈரிலையாக பிரிவுபட்டு நிற்குமேல் உள்நிலையும் ஓரிலையும் கூட மற்றோர் இழையால் கெடுக்கப்படுவதால் வெளியில் இழுக்கப்பட வேண்டி நேருவதைப் போல நான் பிரம்மம்
என்று பாவிக்கும்போது நான் என்ற பதத்தால் முதலில் தோன்றிய தன்மை உணர்வும் கூட நிலைத்து நிற்காமல், அதாவது நிஷ்டையுறாமல், பிரம்மம் என்ற முன்னிலை அல்லது படர்க்கை சுட்டுணர்வால் அலைத்திழித்து பிரிக்கப்படுகிறது. இவ்விதம் அந்த சாதகன் உள்தன்மையிலிருந்து முன்னிலைக்கும் பிறகு அதிலிருந்து தன்மைக்குமாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் நுட்பமான இப்பிரவிற்த்தியே ஆத்ம விசாரம் என்று அவன் கூறுகிறான். இச்சூட்சும பிரவிற்த்தியில் அழுத்து சில சமயம் அந்த மனம் ஓய்ந்து கிடப்பதை, அதாவது லயப்படுவதை அவன் ஞான சமாதி என்று நினைத்து கொள்கிறான். அது ஞான சமாதியாகுமானால் பிறகு விழித்ததும் தேகத்தின் மேல் ஆத்ம புத்தி, அதாவது நான் இத்தேகம் என்ற அகந்தை உணர்வு உண்டாக முடியாது. அப்படி உண்டாகாவிட்டால் அவன் மீண்டும் அகம் பிரம்மாஸ்மி என்ற பாவனையை தொடர முடியாது, தொடர வேண்டியதும் இல்லை. ஆனால் அந்த சாதகனோ விழித்ததும் மீண்டும் அதை தொடருவதால் அவன் அதில் அடைந்தது வெறும் லயமே, அதாவது தூக்கம் போன்ற ஓய்வே என்பது நிரூபணமாகிறதென்றோ. சொப்பனத்திலிருந்து விழித்தவனுக்கு அதன் பின் சொப்பன தேகத்தில் ஆத்ம புத்தி எப்படி நிச்சயமாகவே உண்டாக முடியாதோ, அவ்வாறு தன்னுணர்வு, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் பெற்ற ஞான சமாதியாகிய விழிப்புக்கு பின் அகந்தை வெறும் பொய்யாகி, அதாவது பொய்த்தோற்றமாகிவிடும். அதனால் ஞான சமாதியுற்ற ஞானி நான் பிரம்மம் என்று எண்ணவே பாவிக்கவே மாட்டான். யாமென்றும் நாம் அதுவென்றெண்ணுவதேன்? நான் மனிதன் என்றெண்ணுமோ நாம் அதுவா நிற்குமதனால் என்று கேட்கிறார் பகவான். உள்ளது 40:36. எந்த மனிதனாவது நான் மனிதன் என்று தியானித்துதான், அதாவது பாவித்துதான் மனிதனாக தன்னை உணர்ந்து கொள்கிறானா? இல்லை அல்லவா? அவ்வாறே அச்சாதகன் மீண்டும் நான் பிரம்மம் என்று தியானிக்க ஆரம்பிப்பதிலிருந்தே அவனடைந்தது ஞான சமாதி அன்று, மெய் விழிப்பன்று என்று தெரிகிறது. இந்த செப்பு பாத்திரத்தை தினந்தோறும் தேய்த்து துலக்கினால்தான் அது பளிச்சிடும். அதுபோல தினம் தினம் தியானத்தால், அதாவது மேற்கூறிய பாவனைகளால் சுத்தப்படுத்தினால்தான் மனம் பிரம்ம உணர்வில் திளைக்கும் என்று கூறிய தோதாபுரியாருக்கு உடனே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்பாத்திரம் பொன்னாகில் பிறகு துலக்குவானேன் என்று கூறி அறிவுறுத்திய மெய்மொழி இங்கு ஒத்து நோக்கத்தக்கது. ஆதலால் நான் அவன், நான் அது, அதாவது சோகம், அகம் பிரம்மம், ததாகம் போன்ற பாவனைகள் மனத்தின் ஒரு தொழிலே, பிரவிற்த்தியே. ஆன்மானுபவத்துக்கோ இம்மனம் இருப்பின்றி அழிய வேண்டும். ஆனால் சோகம் போன்ற பாவனைகளை செய்து கொண்டே இம்மனம் எவ்வளவு காலம் வேண்டுமாயினும் பிழைத்திருக்கும். ஏனெனில் மனத்திற்கு அதன் தொழிலே உணவு. முன்னிலை படற்கைகளின் நாட்டமே மனத்தை போஷிப்பது. ஆகையால் சோகம் போன்ற பாவனைகளால் மனம் நாசமாகாமல் அத்தொழிலை செய்து கொண்டோ அல்லது அதில் களைப்புற்ற போது ஓய்ந்து லயித்து கொண்டோ எப்போதும் உயிர் பெற்றிருக்கும். ஆகவே இப்பாவனைகள் மனோநாசம் செய்யாததால் மனோநாசம் தருவதாகிய பகவான் கூறும் ஆத்ம விசாரம் ஆகாது. அன்றிது நானாமது என்றுண்ணல் துணையாம் அது விசாரம் ஆமா என்று கேட்கிறார் பகவான். உள்ளது 40:29. அப்பாவனைகள் விசாரமல்ல துணையாம் என்று கூறியதன் கருத்தை இவ் அத்தியாயத்தின் இறுதிப் பகுதியில் தக்கவிடத்தில் விளக்குவோம். மேற்கூறிய பாவனைகளை பகவான் ஆத்ம விசாரமாக கொள்வதில்லை. நான் யார் என்ற தற்கவனமே ரமணோபதேசம். பகவானது விசார மார்க்கமோவெனின் தன்னை இது அது என்று பாவிக்காமல்
இந்த நான் என்பது என்னவென்று ஆழ்ந்து ஊன்றும் தன்மை நாட்டமே. மனத்திற்கு முன்னிலை படர்க்கை நாட்டமாக எத்தொழிலை கொடுத்தாலும், அதாவது ஜபம், தியானம் போன்றவை, அது அதை நாசப்படுத்தாது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனியாகக் கண்டு பகவான் அம்மகா வாக்கியங்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனது நான் யார் உபதேசம் மூலமாக சாஸ்திரங்களுக்கு ஓர் புத்துயிர் கொடுக்கின்றார். அவைகளின் மூலம் இத்தனை காலமாக நாம் அறியாததும், சாதகர்களால் விசாரத்தை வழி பிசகாது அனுஷ்டிக்க அதி முக்கியமானதுமான ஓர் கண்டுபிடிப்பு பகவானால் சாஸ்திர உலகிற்கு கிடைத்திருக்கின்றது. அது யாதெனில், மனமானது தன்மையை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நோக்கி திரும்புமானால் மட்டுமே அழிவுறும். சூட்சும பஞ்சேந்திரியங்களுக்கு அனுபவம் ஆகிற ஜோதி, நாதம் முதலியவைகளும், கைலாசம் முதலிய திவ்ய லோகா அனுபவங்களும், சிவன் முதலிய மூர்த்தி தரிசனங்களும், உடலினுள் சிந்திக்கப்படுகிற மூலாதாரம் முதலிய சடாதார சக்கரங்களும், இவை போன்ற மற்றும் பலவும் மிக்க சூட்சும நிலையுற்ற மனதால் உணரப்படும் திருசியங்களே, அதாவது அறிவுபடு பொருள்களே ஆகையால் அவை முன்னிலை படர்க்கை உணர்வுகளே தவிர திருக்காகிய தன்மை உணர்வு ஆகமாட்டா. மேலும் சகல நினைவுகளின் வடிவாகிய மனமே நம்மால் அறியப்படும் திருசியப் பொருளாகையால் அம்மனத்தால் அறியப்படும் இவை திருசியமன்றி வேறென்ன? ஆதலால் சாதகன் ஒருவனின் நாட்டம் மேல் கூறப்பட்டவாறு முன்னிலை படர்க்கைகளின் வழிப்படாமல் எப்போதும், அதாவது மனமற்ற போதும் விளங்குகிற தன்மீது மட்டுமே பற்றும்படியாக இருக்க நிறுத்தப்பட வேண்டும் என்பதே. முன்னிலை படர்க்கை பற்றி முன்னுதன் மூலமாகும் முன்னிலை படர்க்கை நாடின் மூண்டெழும் மனோவிருத்தி தன்மையை நாடும் செய்கை தற்கொலை சமானமாகும் தன்மையாயு ஒன்றினால்தான் சாய்ந்திடு மகந்தை தானே. சாதனைச்சாரம் 245. இது சாமானியமான உளவல்ல. தீவிர வைராக்கியசாலிகளாய் எடுத்த காரியத்தினின்றும் இம்மியும் பிறளாது நிற்கக்கூடிய ஏகாக்கிரமுடையவர்களான சாதகர்கள் கூட அத்தகைய வைராக்கியத்தோடும் ஏகாக்கிர சக்தியோடும் முயற்சிக்க வேண்டிய திசையை விட்டு பயனற்ற படர்க்கை முன்னிலை லட்சியங்களில் தம் முயற்சி முழுவதும் செலுத்தி கணக்கற்ற காலம், அதாவது பல பிறவிகளிலும் கூட முடிவு காண முடியாது திகைக்கும் கால் பகவான் ஸ்ரீ ரமணர் காட்டிய இவ்வுளவு, அதாவது தன்மை நாட்டம் வறியோன் கையில் கிடைத்த வைரப்பொதியாக மதிக்கப்படும். அது மட்டுமன்றி நாட்டம் முன்னிலை படர்க்கை வழிப்படாமல் தன்மீதே பற்றுவதற்கு ஆரம்ப உபாயமாக ஆன்ம விசாரச் செய்முறையையும் பகவான் நான் யார் என்ற அரிய இனிய சிறிய நூலில் அருளியிருக்கின்றார். அதன் விளக்கத்தை அடுத்து வரும் அத்தியாயங்களில் காண்போம். தன் வீட்டு தரையின் அடியில் இருந்த புதையல் தன்னால் எடுத்து அனுபவிக்கப்படாத வரையில் அது தனக்கு இல்லாததே. தன் தோட்டத்து மூலிகை வைத்தியனால் கண்டுபிடிக்கப்பட்ட கதையைப் போல புதையலின் இருப்பை உணரவும் அதை வெட்டி எடுத்து அனுபவிக்கவும் எல்லா வழியிலும் ஒருவன் உதவுவானாயின் அவனே நமக்கு அந்த ஐஸ்வரியத்தை புதிதாக கொடுத்தவனாவான். நம்மை ஐஸ்வரியவனாக்கியவன் அவ்வுபகாரியே. அதற்கு முன்னால் நாம் தரித்திரனே. அதுபோல பகவானது ஆன்ம விசார மார்க்கத்தின் புதுமை சிறப்பை, பேருதவியை அறியாமல் ஆத்ம விசாரம் முன்பேதான் சாஸ்திரங்களில் இருக்கிறதே என்று மட்டும் சொல்லிக்கொண்டு அவைகளை படித்திருந்தும் ஆன்மானுபவம் பெற இயலாமல் பகவான் என்ன புதிதாக கண்டுபிடித்து விட்டார் என்று சிலர் கூறுவதுண்டு. இவர்களது கூற்று
என்னிடம் இந்த திரவியங்களெல்லாம் முன்பே இருந்து வருகின்றன என்று மட்டும் சொல்லிக்கொண்டு அதை வெட்டி எடுத்து அனுபவிக்கத் தெரியாத அந்த வறியோனது கூற்றே ஆகும். ஏன் வறியோனது கூற்றைப் போன்றதென்று கூறப்பட்டதென்றால், அப்பேருதவியாளனை பின்பற்றி ஐஸ்வரிய பெருலாபம் அடைந்து அதன் மகிமையை சுகத்தை அனுபவித்துணரப் பெற்றிருப்பானாயில் அவனது உதவியை இவ்வளவு அற்பமாக அத்தரித்திரன் கருதமாட்டான். ஆன்ம விசாரத்தால் சொரூபானுபவ சுகத்தின் லவலேசத்தைக் கூட அனுபவமாக உணராதவர்களும் வாசா மாத்திர பண்டை சாஸ்திர விற்பனர்களுமே ரமண சர்க்குருவால் உலகத்திற்கு கிடைக்கப் பெற்ற ஆத்ம விசார உளவின் மதிப்பை உணர முடியாமல் இவ்விதம் கூற முடியும். இத்தனை காலமாக இவர்கள் படித்த சாஸ்திரங்களின் மூலம் விசார அபியாச வழி இவர்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்குமாயின் இவர்கள் இன்னும் ஏன் ஆன்மானுபூதி பெறாது தத்தளிக்க வேண்டும்? வெகு காலமாக தீராத ஓர் நோயினால் வருந்தி இறக்கும் தருவாயிலிருந்த நோயாளி ஒருவனிடம் நண்பர்கள் சிலர் ஒரு புது வைத்தியனை அழைத்து வந்தனர். நோயின் தன்மையை நன்கு பரிசோதித்த பின் அவ்வைத்தியன் நோயாளியின் தோட்டத்தில் இங்கும் அங்குமாக சற்று தூரம் நடந்து கொண்டே மூலிகை ஒன்றை பறித்து வந்தான். அதன் பிரயோகத்தால் அந்நோய் உடனே அகன்றது. அதை கண்ட அனைவரும் வியந்து, தாங்களே இவனுக்கு உயிர் கொடுத்தீர்கள் என்று வைத்தியனை புகழ்ந்து நன்றி கூறினர். அந்த மூலிகை அத்தனை காலமும் அந்நோயாளியின் தோட்டத்தில்தான் இருந்தது என்றாலும் அவனது துன்பமோ தீர்ந்தபாடில்லை. வைத்தியர் இதை கண்டுபிடித்தளித்து அவனது உயிரையே அளித்ததாகிறதன்றோ? அவரது உதவியின் முக்கியத்தை உணராமல் அந்நோயாளியோ பிறரோ இவரென்ன சாதித்து விட்டார், எல்லாம் என் தோட்டத்திலிருந்த மூலிகைதானே, இதுதான் முன்பே என்னிடம் இருந்ததே என்று கூறுவாராயின் அக்கூற்று ஆத்ம விசாரம் முன்பேதான் சாஸ்திரங்களில் காணப்படுகின்றனவே, பகவான் ரமணர் என்ன புதிதாக செய்துவிட்டார் என்று கூறுவோர் பேச்சைப் போன்றதே என்பதாம். பகவானால் இப்பேருதவி பெற்று உண்மை உணர்ந்தோர் பலரும் பண்டை நூல்களில் விற்பனர்கள் அல்லர் என்பதும் இதற்கு போதிய சான்றாகும். நான் என்ற உணர்வு நான் இன்னார் என்ற வடிவில் உபாதியுடன் உணரப்படும்போது அது ஓர் நினைப்பாகிவிடுகிறது. இந்த நினைப்பே எல்லா நினைவுகளிலும் முதல் நினைப்பு. ஆனால் உபாதியற்று தனித்து நான் நான் என்று மட்டும் விளங்கும் அக உணர்வே ஆன்மா அல்லது பிரம்மம். அவ்வுணர்வு ஓர் நினைப்பல்ல, அது நம் இருப்பு. ஆகையால் அகம் பிரம்மம் என்று சாஸ்திரங்களால் போதிக்கப்பட்டதன் நோக்கம் யாதெனின், பிரம்மம் நமது சுத்த இருப்பே என்று முன்கூட்டி தெரிவிக்கப்பட்டதோர் முடிவே தவிர அதை, அதாவது பிரம்மத்தை, நமது நினைப்பினுள் ஒன்றாக ஆக்கிக் கொள்வதற்காக அல்ல. அதனால் அகம் பிரம்மாஸ்மி என்பது அடையப் போகும் நம் உண்மை நிலையின் முன்னறிவிப்பே. நினைப்பை கடந்த நம் இருப்பை நினைப்பால் எய்த முடியாது. அதை நினைக்க முடியாததாகையால் அகம் யார் என்ற நாட்டத்தால், அதாவது தற்கவனத்தால் அகவெளிச்சி ஓய்ந்து பிறகு யாது உளதோ அதுவாயிருத்தலே அகம் பிரம்மாஸ்மி என்பதன் பொருள். உள்ளல் எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் என்ற உள்ளது 40 முதல் மங்கள வெண்பாவை நோக்குக. பிரம்மானுபவம் உண்டாகாத வரை ஒருவன் பிரம்மத்தை எப்படி நினைத்தாலும் அது ஓர் முன்னிலை படர்க்கை நினைப்பே ஆகிவிடும். அதற்கு பதிலாக நான் என்று மட்டும் கருதுவானாயினும் கூட அது தன்மை நாட்டமாகையால் அவ்வாறு நினைக்க கிளம்பிய நானென்னும் விருத்தி
பிணஞ்சுடு தடி போலவும், சூரியனை நோக்கி திரும்பப் பெற்றதோர் கண்ணாடியின் சூரிய பிரதிபிம்பம் போலவும் மூலத்தில் மூழ்கி உருவும் இருப்பும் அற்றுப்போகும். எனவே சிவோகம் சோகம் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பித்தால் அகங்காரம் விருத்தியாகும். அஞ்ஞானியாகிய மனிதன் மிகவும் அற்பமான இத்தேகமே நான் என்று எண்ணிக்கொண்டதனாலேயே சுயேச்சையாய் வரம்பின்றி குதிக்கிறான். இப்படிப்பட்டவன் இந்த பரமனே நான் என்று எண்ண ஆரம்பிப்பானேயாகின் செய்யத்தகாதது என்று எதுதான் அவனுக்கு தோன்றும் என்று குரு ரமண வசனமாலை 149 கூறுகிறார் பகவான். அதற்கு மாறாக நான் யார் என்று தன்னை நாடினால் அகங்காரம் நசிக்கும். இதனால்தான் பகவான் ரமணர் சோகம் என்பதை ஒரு சாதனமாக உபதேசிக்கவில்லை. நாம் போய்ச் சேர வேண்டிய ஓர் ஊரை பற்றி முன்பே நமக்கு தெரிவிக்கப்பெற்ற கருத்துக்கள் நமக்கு ஒரு சகாயமாவது போல, நம் முடிவான உண்மை பிரம்மமே என்ற கருத்து, அதாவது அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கிய மூலம் நமக்கு தெரிவிக்கப் பெற்றதோர் நல்லதோர் துணையே தவிர சாதனமாகிய விசாரமாகி விடுமா? ஆகாது. ஓர் ஊரை பற்றி முன்கூட்டி அறிந்த விவரங்களை படித்து நெட்டுரு போட்டு நினைத்து கொண்டே இருப்பது எப்படி அவ்வூருக்கு போகும் நமது பிரயாணமாகிவிடாதோ அதுபோல எனக் காண்க. இதையே பகவான் உள்ளது 40 29வது பாடலிலும் 36வது பாடலிலும் முறையே நாம் அதுவென்று உன்னல் துணையாம், அது விசாரமாமா என்றும், நாம் அதுவென்றெண்ணுவது நாமதுவா நிற்பதற்கு நற்றுணையேயாம் என்றும் குறித்தனர். எனவே நான் யார் என்னும் விசார மார்க்கம் சோகம் போன்ற மகா வாக்கிய தியானமல்ல. ஞானச் சுடர்களான பகவான் ரமணரது அருட்கண்களால் அவரது சந்நிதியில் தூண்டப்பெற்றாலன்றி விளங்குவதற்கரிய இவ்வுண்மையை அவ்வரிய பாக்கியதை பெறவியலாதோர் சிலர் உணர முடியாமல் பிற்காலத்தில் உபதேசச்சாரத்தை படித்துவிட்டு அதில் 8வது பாடலாக வருகிற அவனகமாகும் அந்நிய பாவமே அனைத்தினும் உத்தமம் என்ற பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு சோகம் பாவனையைத்தான் ரமணரும் உபதேசித்திருக்கின்றார் என்று வியாக்கியானம் செய்வதை கேட்டிருக்கின்றோம். அதன் பொருட்டு இது பற்றி சிறிது ஆராய வேண்டியதும் அவசியப்படுகிறது. உபதேச சாரத்தின் மூல நூல் உபதேச உந்தியார் என்ற தமிழ் பாடல்களாகும். அவை பகவானால் அருளப் பெற்ற நோக்கமும் சந்தர்ப்பமும் சற்று கவனிக்கப்பட்டால் இதன் உண்மை விளங்கும். ஸ்ரீ முருகனார் எழுதி வந்த ஸ்ரீ ரமண சந்நிதி முறை என்ற நூலில் சிவபிரானது அருள் லீலைகளாக பாடிய திருவுந்தியாரில் காமிய கர்ம காண்டிகளாய் கர்வம் மிகுந்து கெட்டுப்போன தாருவனத் தவசிகளை திருத்தி நல்வழி காட்ட சிவபிரான் செய்த உபதேசப் பகுதியை மட்டும் சாட்சாத் அருணாச்சல சிவமே என பகவான்தான் பாடியருள வேண்டுமென்று வேண்டவே அக்காதை பகுதியின் தொடர்ச்சியாக சிவபிரான் கூறும் உபதேசத்தை பகவான் ரமணர் ஆரம்பிக்கின்றார். 30 செய்யுட்களில் முதல் 2ஆல் காமிய கர்மத்தை கண்டித்த பிறகு இதற்கு முன் சகல சாஸ்திரங்களிலும் கூறப்பெற்றிருந்த நிற்காமிய கர்மம், பக்தி, யோகம் என்ற 3 மார்க்கங்களையும் 3வது முதல் 15வது பாடல் வரையுள்ள 13 பாடல்களுக்குள் உபதேசித்து விடுகிறார். இதற்கிடையில் ஞான மார்க்கமாகிய ஆன்ம விசாரமே நேரடியாக எடுத்து கொள்ளப்படவில்லை. 3வது முதல் 6வது பாடல் வரை பூஜை, ஜபம் இவற்றை கூறிய பின்
7லும் 8லும் பண்டைத்தியான பாவங்களின் உயர்வு தாழ்வுகளை வரிசைப்படுத்திக் கூறும்போது அந்நிய பாவத்தின் அவனகமாகும் அனன்ய பாவமே உத்தமம் என கூறப்படுகிறது. அன்று தாருகாவனத்தாருக்குச் சிவபிரான் செய்த பண்டை உபதேசங்களை கூற நேர்ந்த சந்தர்ப்பத்தின் காரணத்தால் பகவான் பண்டை மார்க்கங்களையும் சுருக்கிக் கூற வேண்டி வந்தது. அதனால் சிவபிரானது உபதேசமாகிற 3 முதல் 15வது வரை இடைப்பட்டுள்ள எதையும் பகவானது நேரனுபவமான ஆன்ம விசார உபதேசமாக கொள்ளக்கூடாது. சரி, சோகம் பாவனை பகவானது நேர் உபதேசமல்ல என்றாலும் அப்பாவ பலத்தினால் பரபக்தியாகிய முக்தி கிடைக்குமென்று தானே 9வது பாடலில் பாவபலத்தினால் பாவனாதீசத் பாவத்திருத்தலே பரபக்தி தத்துவம் என்று கூறப்பட்டுள்ளது என்று சிலர் கேட்பதுண்டு. இப்பாவபலமாவது யாது? அப்பலத்தினால் நேருவது யாது என்பதை சாதகன் ஒருவனது அனுபவ வழி காண்போம். பண்டை முறைப்படி 3லிருந்து 7வது பாடல் வரை கூறப்பட்ட பூஜை முதல் தியானம் வரையிலுள்ள சாதனைகளை செய்து வந்த காலம் முழுவதும் சாதகனின் மனம் கடவுளை முன்னிலை அல்லது படற்கைப் பொருள்களுள் ஒன்றாகவே கருதி வந்திருக்கின்றது. அவ்வறியாமை நீங்கி இம்மகா வாக்கிய பொருளில் நம்பிக்கை பிறந்து கடவுள் நம் தன்மையின் உண்மை வடிவே என்று ஒப்புக்கொள்ளும் தோற்றத்தைப் பெறுவதற்காகவே அவனகமாகும், அதாவது சோகம், தியானம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பெற்றது. இவ்வொப்பத்தின் வலிவே பாவபலம் ஆகும். தன்மையின் உண்மையே கடவுள் என்ற இவ்வொப்பத்தை இச்சுற்று வழியில் பெறுவானேன்? தாருவனத்து கர்மகாண்டிகள் அச்சுற்று வழியின் நடுவில் நின்றிருந்த காரணத்தால் அவர்களை இவ்விதம் சுற்றித்தான் அழைத்து வர வேண்டியிருந்தது. தன்மையுண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுள்ளவாம் என்ற பகவானது உள்ளது 14வது உபதேசத்தை கிரகித்தவுடன் முன்னிலை படற்கை வாழ்தல் மூலமாம் தன்மையாலே என்று ஏன் தேற்றமடைந்து உடனே தன்னை நாடக்கூடாது? இவ்வாறு பகவானது வழிக்கு வராமல் முன்னிலை படற்கைகளில் முயன்று கொண்டிருக்கும் சாதகர்களை முடிவில், அதாவது பிறர் வீட்டு தொழுவத்தில் கட்டி பழக்கிய பசுவை அதன் உண்மை எஜமான் பலமுறை அதன் முன் வந்து பழகி தானே அதன் தலைவன் என அப்பசுவிற்கு ஒப்பமுண்டாகச் செய்து அந்த பலத்தால் பாவபலம் பிறகு தன் வீட்டிற்கு இழுத்து வந்தபோது முன்னடையாளம் கண்டதனால் அது அங்கு நிற்கச் சம்மதிப்பது போல தன்மை நாட்டத்தில் திருப்பி நிறுத்துவதற்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட துணையாக உதவும். அதாவது கடவுள் என்பது தன்னுள் நான் என்று விளங்கும் உண்மைத்தன்மை பொருளே என்ற ஒப்பம் மனதிற்கு உண்டாகிவிடுமாயின் அது ஒரு விருப்பத்தோடு தன்னையே நாடி அடங்குமே தவிர அகந்தையாகிய ஒரு தனி வியக்தியாய் எழுந்து பிறவற்றை நாடி குதித்து ஓடாது. இது குறித்தே பண்டை முறைகளுள் சிறந்த தியான பாவமாக பகவான் இதை கூறினார் எனக் காண்க. மேலும் உபதேச உந்தியாரின் 8வது பாடலில் ஸ்ரீ பகவான் சோகம், அவனை நான் என்பதை ஒரு தியான முறையாக போதிக்கவே இல்லை என்பதை இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஸ்ரீ பகவான் இங்கு உபதேசிப்பதாவது கடவுளை தனக்கு வேறான ஒரு அந்நிய பொருளாக கருதுகின்ற அந்நிய பாவத்தை விட அவனை தான் ஆகக் கருதும் அனன்ய பாவமே எல்லாவற்றிலும் உயர்ந்த நெறி என்பதே. அதாவது அவன் கடவுள் என்றெல்லாம் அந்நியமாக இவ்வளவு காலமாக கருதப்பட்டு வந்தது தவறு. அந்த பொருள் தன்னுள் நான் அகம் என்று விளங்கிக் கொண்டிருக்கும் உணர்வு மயமே என்பதை காட்ட
அவன் அகம் ஆகின்ற அனன்யபாவம் என்றே ஸ்ரீ பகவானால் குறிக்கப்படுகின்றது. தன்னுள் நான் என்று எது விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுவே கடவுள் என்ற திட நிச்சயத்தால் கடவுளை தியானித்தல் என்பது நான் நான் என்று மட்டும் தியானிப்பதுதான் என்றே உபதேசிக்கின்றார் ஸ்ரீ பகவான். எனவே இப்பாடலில் குறிக்கப்பட்ட அனன்யபாவம் என்பது அவன் நான் என்ற ஒரு புது தன்னாட்ட பயிற்சியாகவே உண்மையான தீவிர பக்குவிகள் கண்டுகொள்வார்களாக. இங்கு அனன்யபாவம் எனப்பட்டது தன்னாட்டமே என்று தெரிந்து கொள்ளப்பட்டால் இனி வரும் 9வது பாடலில் அனன்யபாவ பலம் என்ற சொற்றொடரால் குறிக்கப்படுவது தன்னாட்ட பயிற்சியால் விளையும் தன் பிறப்பிடத்திற் தங்கி நிற்கும் சக்தியே என்று ஆகும். இதையே சத்பாவத்திருத்தல் என்றும் 9வது பாடலால் ஊர்ஜிதப்படுத்துகிறார் ஸ்ரீ பகவான். அவ்வாறன்றி மேலெழுந்தவாறு அர்த்தம் செய்து கொள்ளும் பல வாசகர்களைப் போல அவன் நான் அதாவது சோகம் என்று நினைக்க ஆரம்பிப்பார்களாயின் அப்படி செய்வோர் அடையும் பாவ பலம் என்பது பசு அடைந்த போன்ற அத்தகைய நினைப்பால் அடைந்த ஒரு ஒப்ப பலமே ஆகும். நூல்களில் கூறப்பட்ட பிரமரகீட நியாயத்தில் சாதகனுள் நிகழ்வது இவ்வொப்ப பலம் பெறும் காரியமே தவிர ஜீவன் ஓர் பிரம்மமாக மாறிவிடுகிறான் என கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் பிரம்ம நிலையானது புதிதாக ஆக்கப்படும் ஒன்றல்ல. அஃது என்றும் மாற்றத்திற்காலாகாத நம் இயல்பு நிலை. போதலற்ற ஒன்றை பொருந்தலற்ற மற்றொன்றோ யாதலற்ற சற்றும் அழுக்கலற்ற சாதலற்ற எதுக்குஞ்சற்றும் எழுச்சியற்ற உன்னிருப்பாம் பாதம் ஸ்ரீ ரமண சகஸ்ரம் 233 என்று வருணிக்கப்பெற்ற பரிபூர்ண பிரம்ம நிலையின் நித்தியத்துவத்துக்கு புதிதாக ஆதல் என்பது பொருந்தாதன்றோ? சாதகத்தில் ஏதுவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் போதுகின்ற வாதமதும் உண்மையல்ல. உள்ளது 40:37. இந்த பாவபலத்தால் கடவுள் என்பது தனது உண்மை இருப்புணர்வே என்ற தோற்றம் உறுதிப்பட்ட பிறகு யாதேனுமோர் வேளையில் அச்சாதகனுக்கு நான் தான் இருக்கிறேனே, நான் இருப்பதற்கு தியானிப்பதேன் என்ற வடிவில் தன் இருப்புணர்வின் மேல் அதாவது சத்பாவத்தில் கவனம் திடீரென பற்றி கொள்ளவியலும். இதுவே சரியான விசாரக்கிரியை. இதனால் அகம் கடவுள் பாவனை அவசியமற்று அகமஸ்மி அதாவது நான் இருக்கிறேன் என்ற எண்ணமற்ற உணர்வான சத்பாவம் உருவான். இதுவே 9வது பாடலில் கூறப்பட்டது. எனவே தன்னாட்டமாகிய பகவானது ஆன்ம விசாரமே முடிவில் அவனிடம் நிகழ வேண்டி வருகிறது. இந்த ஸ்வாத்ம பக்தியே பரபக்தி தத்துவமாகிய முக்தி. பிறகு 16வது உபதேசத்திலிருந்து 29வது வரையிலும் ஞான மார்க்கத்தை போதிக்கப் புகும்போதும் கூட பகவானது உபதேச முறைக்கும் சாஸ்திரங்களின் உபதேச முறைக்கும் உள்ள நுட்பமான வேறுபாட்டை நாம் காண முடியும். பகவான் 16 முதல் 20வது பாடல் வரையிலும் நான் யார் என்ற விசாரம் செய்யும் அதாவது தன்னை நாடி எரியும் முறையை நன்கு விளக்கிவிட்டு அதன் பின் 21வது பாடலில் நான் என்ற சொல்லின் மெய்யான பொருள் ஆன்மாவே என்று ஆன்ம உணர்வையே தனக்கு அனுபவ பொருளாக்கிய பிறகு தன்னுண்மை இவ்வாறாதலால் உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் என்னும் ஐங்கோசங்களும் சடம் அசத் சத்தான நானல்ல என்று 22வது பாடலில் தீர்ப்பாக கூறுகின்றார்.
ஐங்கோசங்களை நானல்ல நானல்ல, அதாவது நேத்தி நேத்தி என்று தள்ளுவதையே விசாரமென பண்டை ஆன்ம விசார முறைகளில் கூறப்பட்டிருப்பினும், தள்ளுவதெப்படி என்று தடுமாறும் சாதகர்களுக்கு தன்னை நாடுவதே தானல்லாதவற்றைத் தள்ளுவதாம் என்ற செய்முறையை 16 20 வரை கொடுத்த பிறகு 22வது பாடலில் நேத்தி நேத்தியை பகவான் அதன் பயனாகக் காட்டுகிறார். இதனால் பண்டை ஞான மார்க்கச் செய்முறையை சீர்திருத்தி முன்பின்னாக எவ்வக்கருத்துக்களை அமைத்துத் தர வேண்டுவோ அவ்வாறு அமைத்து நான் யார் விசாரத்தையே சரியான ஞான மார்க்கமாகக் கொண்டு 29வது பாடல் வரை உபதேசித்து முடிக்கின்றனர். அதன்படி இத்தன்னறிவில் நிற்பதே தவம் அன்றி மற்றவை அல்ல என்றும் 30வது பாடல் முடிவு கூறுகின்றது. முன்பு ஒரு காலத்தில் தாருவணத்தார்க்கு சிவபிரான் உபதேசிக்க நேர்ந்த சந்தர்ப்பத்தில், அப்போது அவர்கள் கர்மமே பரமென்றிருந்த கீழ் நிலையில் இருந்து முன்னேற வேண்டிச் செய்த சிவ உபதேசமே இதுவாகையால், சிவபிரானது அவ்வுபதேசத்தை சுருக்கிக் கூறும் அவசியம் நேர்ந்த இப்போது ஸ்ரீ பகவான் இவ்வுபதேச உந்தியாரில் சோகம் என்ற சொற்றொடருக்கும் இடம் தந்தனர் என்பதும், இதனால் இச்சோகம் பாவனையே நேரான ஸ்ரீ ரமண உபதேசமான நான் யார் என்ற ஆன்ம விசாரமாகிவிடாது என்பதும் இதனின்று நாம் அறிய கிடக்கின்றது. ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகள் எழுதிய ரமணவழி என்ற புத்தகத்தின் 6வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. மீண்டும் 7வது அத்தியாயத்தில் சந்திப்போம்.